ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எஸ்பிஎஸ் கார்டன். நம்ம சேனலில் இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மழை சீசனில் நம்ம ஒரு அருமையான டிப்ஸ் தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து செடிங்களுக்கு நல்லா பூ பூக்கிறதுக்கு, தடிமனாக வளர்கிறதுக்கு, மொட்டுக்கள் அதிகம் வைக்கிறதுக்கு, பூச்சி பிடிக்காமல் இருக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அந்த மாதிரி ஒரு சின்ன டிப்ஸ் தான் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். மேக்ஸிமம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மழை டைமில் நம்ம வந்து அதிகமாக வந்து லிக்விட் ஐட்டம் கொடுக்க முடியாது இல்லையா? லிக்விட் ஐட்டம் கொடுக்க முடியாது அப்படின்ற காரணத்தினால நம்ம இன்னைக்கு வந்து லிக்விட் இல்லாம இருக்க போறோம். நம்ம அது என்ன உரம் அப்படின்றத வீடியோக்குள்ள வாங்க சொல்றோம். என்ன டிப்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா, தயிர் தாங்க ஒரு ரிசல்ட் கிடைக்கக்கூடியது. இது நான் வீட்டுக்கு யூஸ் பண்ண தயிர். இது வாங்கி வந்து கிட்டத்தட்ட ஒரு 2 வாரம் இருக்கும். 2 வாரத்துக்கிட்ட நான் யூஸ் பண்ணிட்டு மீதி வச்சிருக்கேன். இந்த தயிர் வந்து ரொம்ப அளவுக்கு அதிகமா புளிச்சு போச்சு. புளிப்புத்தன்மை ரொம்ப அதிகமாயிடுச்சு. நம்ம ஸ்மெல் வந்து பார்த்தாலே ரொம்ப அதிகமா புளிப்பானதுனால இங்க வந்து அந்த புளிச்ச தயிரை வந்து நம்ம இன்னைக்கு செடிகளுக்கு கொடுக்க போறோம். வெறும் புளிச்ச தயிர் மட்டும் கொடுக்கறதுனால செடிகளுக்கு தேவையான எல்லா பழங்களுமே இந்த ஒரு தயிர்ல இருந்து மட்டுமே கிடைக்கும். நமக்கு தேவையான தயிரை நம்ம கிண்ணத்துல ஊத்திக்கலாம். வந்து நம்ம செடிக்கு வெறும் லிக்விட் ஐட்டம் கொடுக்காம வெறும் கட்டி தயிர் மட்டும் நம்ம இன்னைக்கு கொஞ்சம் கட்டியா எடுத்துக்கலாம். கொஞ்சம் நிறைய எடுத்திருக்கேன். லைட்டா அந்த பாக்கெட்டை அலசி தண்ணி ஊத்திருக்கேன். செடிகளுக்கு திக்கான கட்டி பதத்துல நம்ம அப்படியே ஒரு ஸ்பூன் 2 ஸ்பூன் கொடுத்தாலே போதும். இது வந்து ரொம்ப புளிப்பா இருக்கு. ஏன்னா ஸ்மெல்லு கூட அந்த அளவுக்கு வருது. இது இதுக்கப்புறம் யூஸ் பண்ண முடியாது. ஏன்னா இது ரொம்ப புளிப்பானதுனால யூஸ் பண்ண முடியாது. இதை வேஸ்டா கீழே போடாம இதை செடிகளுக்கு கொடுத்தோம்னா ஒரு நல்ல ரிசல்ட் கிடைக்கும். இது நம்ம நல்லா கரைச்சி விட்டாச்சு. இப்போ செடிகளுக்கு கொடுத்துக்கலாம். நம்ம வந்து மணல் எல்லாத்தையுமே நம்ம கிளறி விட்டுக்கலாம். ஏற்கனவே நான் இதுல வந்து லைட்டா அந்த அடுப்பு சாம்பல் இருக்கு இல்லையா, அதை லைட்டா நான் போட்டு வைக்கேன். அதுவும் இல்லாம நம்ம செடியில இருக்கிற மணல் எல்லாமே ஈரப்பதம் இருக்கிறதுனால டைட்டா ஆயிடுச்சு. மணல் எல்லாம் டைட்டா ஆனதுனால நம்ம வந்து கிளறி தான் விடணும். போன டைம் நம்ம வந்து உரம் கொடுக்கலையே மணலை வந்து கிளறாம தான் கொடுத்தோம். இந்த தடவை இது மணல் எல்லாத்தையுமே கிளறி விட்டுட்டு நம்ம கொடுத்துக்கலாம். இந்த செடியில பாத்தீங்கன்னா ரோஸ் வந்து பூத்துக்கிட்டே இருந்தது. பூத்த ரோஸை வந்து நாங்க பறிச்சுட்டு விட்டுட்டோம். அப்புறம் ஈரப்பதம்லாம் இருந்து இந்த செடி தண்டுக்கு வந்து கொஞ்சம் காஞ்சி போன அளவுக்கு ஆயிடுச்சு. இதுக்கு எல்லாத்துக்குமே நம்ம புளிச்ச தயிர் ஊத்துனா ஒரு நல்ல ரிசல்ட் கிடைக்கும். மணலை வந்து கிளறி விடவே முடியல, அந்த அளவுக்கு அழுத்தமா இருக்கு. இப்ப வந்து நம்ம எல்லா செடியையும் நம்ம மணல் எல்லாத்தையும் கிளறி விட்டாச்சு. மணல் ரொம்ப அழுத்தமா இருக்கு. மணல் எல்லாம் கிளறிடாச்சு. இப்ப வந்து நம்ம புளிச்ச தயிரை கொடுத்துக்கலாம். வந்து இதை நான் கொடுக்கக்குள்ள மணலுக்கு கொஞ்சம் எட்டை தான் கொடுக்குறேன். ஒரு 3 ஸ்பூன் செடிக்கு கொஞ்சம் லைட்டாக வேர்லேருந்து எட்டை கொடுக்குறேன். இது கொடுத்தாலே போதும். ஏன்னா ரொம்ப புளிப்பு அதிகமாக இருக்குது. புளிச்ச பொருள் எதுவாக இருந்தாலுமே நீங்கள் வந்து செடிக்கு கண்டிப்பாக கொடுக்கலாம். ஏன்னா செடிக்கு ஒரு நல்ல ரிசல்ட் கிடைக்கும். வந்து மழை டைமில் லிக்விட் ஐட்டமாக கொடுக்காம செடிகளுக்கு இந்த மாதிரி உரம் கொடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக பூ வைக்க ஒரு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ வந்து பூத்த பூ எல்லாத்தையுமே நம்ம செடியில் இருக்கிறத பறிச்சுக்கலாம். இந்த பூ வந்து ரொம்ப நல்லா பூத்து உதிர்ந்து சுத்தமா பூவே கொட்டிக்கிச்சுங்க. அந்த அளவுக்கு ஃபுல்லா இந்த பூ பூத்துருச்சு.
அதே மாதிரி இந்த ரெட் ரோஸ்ல லைட்டா அந்த தயிர் பட்டுடுச்சு. இது வந்து குட்டி குட்டியோண்டு பட்டன் ரோஸு. ஒரு சில பேர் கமெண்ட்ல வந்து இந்த சாக்கு சீக்கிரம் நஞ்சிரும் என்ன பண்ணுவீங்க அப்படின்லாம் கேட்டிருக்கீங்க. இந்த சாக்கு நஞ்சிடுச்சுன்னா நாங்கள் இது மாதிரி பானையை கட் பண்ணி நாங்கள் திருப்பி வச்சுப்போம். ரெடி பண்ணிட்டு இருக்கோம். கூடிய சீக்கிரத்தில் அந்த வீடியோ வரும். இன்னைக்கு நம்ம செடியில் பூத்த பூ தான். நான் காலையிலே கொஞ்சம் பூ இருந்தது, நான் அதெல்லாம் சாமிக்காக பறிச்சுட்டு இந்த ஒரு செடியிலே எனக்கு எத்தனை பால் ரோஸ் பூ பூத்துருக்கு பார்த்தீங்களா. ஒரு 4-5 மொட்டு கிட்ட வச்சிருக்கு. குட்டி குட்டி மொட்டுக்கள்லாம் இது உள்ளலாம் இருக்குது. ஒரு பால் ரோஸ் பூ இத்தனை பூ வச்சிருக்கு. இந்த பூவில் எந்த பூ பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு தெரிஞ்ச டிப்ஸை நான் சொல்கிறேன், நீங்கள் ஃபாலோ பண்ணுவீங்க. உங்களுக்கு தெரிஞ்ச டிப்ஸை கமெண்ட்டில் சொல்லுங்கள், நான் ஃபாலோ பண்ணிக்கிறேன். நான் கொடுக்குற டிப்ஸை ஃபாலோ பண்ணி இந்த மாதிரி கண்டிப்பாக மொட்டுக்கள் அதிகமாக வைக்கும். ஓகே பாய்.